முதல் மாநில மாநாடு அண்ணா சாலையை தெரியாத யாருமே இருக்க முடியாது. விஜய் அண்ணாவால இந்த வி சாலையை தெரியாதவங்க இனிமே யாருமே இருக்க முடியாதுன்னு விஜய் ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷமா சொல்லக்கூடிய, அவங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வி சாலையில் நடக்க போற தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடக்க போற அந்த இடத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். நான் நிற்கிற இந்த இடம் தான் வி சாலை. இந்த இடத்துல இருந்து ரைட் எடுத்து உள்ள போனோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடக்க போற அந்த இடம் இருக்கு. அந்த இடம் எப்படி இருக்கு, எப்படி இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நேரா உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு பந்தல் அமைக்கிறதுக்கான வேலை ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே அப்பப்போ மழை வருது, திரும்பவும் வெயில் வருது. இருந்தாலும் வேலை நிற்காம சுறுசுறுப்பாக அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது அப்படின்றதுனால டே அண்ட் நைட்டாக இந்த ஒர்க்கை பண்ணாதான் கரெக்டாக அந்த மாநாடு தொடங்குறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியோ அல்லது 2 நாளுக்கு முன்னாடியோ 100% இந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுன்றதுனால இங்கே வந்து சுறுசுறுப்பாக எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இங்கே தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்குதுன்னு சொல்லும்போது மாநாடு நடக்கிற இடத்துல சில கிணறுகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நியூஸ் வந்ததை பார்த்துருப்போம். அது மாதிரி இங்கே ஒரு கிணறு இருக்குது. அது எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. கிணறு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கிணறை சுற்றியுமே இப்போ வந்து பேரிகேட் வச்சுருக்காங்க. போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் இது முக்கியமானது. இந்த கிணறை வந்து யாரும் பக்கத்தில் போயிடக்கூடாது, யாராவது தவறி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக இதை வந்து கவர் பண்ணணும், இந்த பொறுப்பு உங்களுக்கு தான் டிவிகே தரப்புக்கு சொல்லியிருந்தாங்க போலீஸ் சைட்லேருந்து. மாநாடு நடக்கிற அந்த ஏரியாக்குள்ளே இங்கே இருக்கிற இந்த விவசாய கிணறு, இந்த கிணறை சுற்றியுமே பேரிகேட் போட்டிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 100-200 மீட்டர் தள்ளி தான் மாநாட்டில் உட்கார்றதுக்கான சேர் போடுறது, சமைக்கிறதுக்கான இடம், இது எல்லாமே வந்து இந்த கிணறுலேருந்து ஒரு 100-200 மீட்டர் தள்ளி இருக்குது. மாநாடு ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் எப்படியும் எல்லாரும் வந்து அசம்பிள் ஆவாங்க. அந்த நேரத்தில் இருட்டில் தவறுதலாக யாராவது வந்து இங்கே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால டபுள் பேரிகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு லேயரு, அது இல்லாமல் இன்னொரு லேயர், 2 லேயர் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேலே யாரும் ஜம்ப் பண்ணி கூட வர முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இங்கே பண்ண போகிறோன்னு இந்த மாநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்கிறாங்க. இந்த விவசாய கிணறு இங்கே இருக்குது. இது இல்லாமல் வேறு ஏதாவது விவசாய கிணறுகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். மாநாட்டுக்கான பூமி பூஜை நடந்த இடம் இதுதான். புஷி ஆனந்த் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிட்ட பூமி பூஜை, அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த இடம் இதுதான். மாநாடு நடக்கிற அன்னைக்கு மழை வந்துடுமோ அப்படின்ற பயம் தாவேகா நிர்வாகிகள்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட பேசும்போது அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் பூமி பூஜை போடுறாங்க. பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறமா அப்பப்போ கொஞ்சம் மழை வந்திருக்கு. இன்றைக்கி காலையிலையும் மழை, நம்ம உள்ளே வரும்போதே மழை இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour மழைக்கு ரொம்ப சகதியாக இருக்குது. கால் வச்சோன்னா ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு அச்சத்தை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா லட்சக்கணக்கான பேர் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னா அது வந்து ஒரு இடையூறாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்குது. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தடுப்புகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த லெவல் வரையும் தான் மாநாட்டுக்கான வேலைகள் நடக்கும். இந்த எல்லையை தாண்டி வெளில யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டு வருது. மாநாட்டு திடலுடைய கடைசி பகுதி டெட் எண்டுன்னு சொல்லலாம். இந்த லிமிட்டை தாண்டி யாரும் போக முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரியான தடுப்புகள் அமைக்கிறாங்க. ஏன்னா இந்த லிமிட்டை தாண்டி போகும்போது தான் ஒரு பக்கம் ரயில்வே ட்ராக் இருக்குது, இன்னொரு பக்கம் வேறு சில இடங்களில் விவசாய கிணறு இருக்குது. அதனால் இந்த இடத்த தாண்டி யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான இரும்பு ஷீட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இரும்பு ஷீட்டை வச்சு கவர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அடி உயரத்துக்கு பண்ணுறாங்க. இந்த 10 அடி உயரம்னும் போது இதை தாண்டி யாரும் போக முடியாது. அதுக்காக ஒரு பாதுகாப்பு வேலி மாதிரி இந்த இடம் முழுக்கவே, அதாவது இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் இதே மாதிரியான பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்படுது. மார்க்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பவுண்ட்ரி, இதுதான் பவுண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி
வெளியில் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பவுண்டரி மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல போல்ஸ் எல்லாம் நட்டு அதில் ஷீட்டெல்லாம் அடிப்பாங்க, ஒரு வேலி மாதிரி. இதை தாண்டி யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே மார்க்கிங். இதுதான் முதல் கட்ட பணி. இந்த பணியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே என்னென்னலாம் வரப்போகுது, பந்தல் எப்படி இருக்க போகுது, எந்த இடத்துல ரெஸ்ட் ரூம்ஸ் வரப்போகுது, எங்கே விஐபிஸ் இருக்கிற இடம் இருக்க போகுது அப்படின்னு மற்ற வேலைகள்லாம் தொடங்கும். இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கிங் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மாநாட்டில் இந்த இடத்துல நின்று தான் பேச போகிறார். இங்கிருந்து தான் அவருடைய கட்சியின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பார்த்து இங்கிருந்து தான் பேச போகிறாரு. அந்த கட்சியை சேர்ந்த எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய முதல் பொலிட்டிக்கல் ஸ்பீச் இங்கிருந்து தான் நடக்க போகுது. இப்போது நம்ம உள்ளே வந்து பார்க்கும்போது பெரும்பாலான இடங்கள் வந்து இந்த புல்லெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. அதெல்லாம் சமன் செய்து அதுக்கப்புறமா மாநாட்டுக்குள்ளே வரவங்களுக்கான வழி, தடுப்புகள் இது எல்லாமே அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. கிணறுகள் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் நம்ம உள்ளே வந்து இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்த முழுக்க சுற்றி பார்க்கும்போது ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குது. நான் வீடியோவோட தொடக்கத்தில் அந்த கிணறை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த கிணறையும் கவர் பண்ணியிருக்காங்க, பேரிகேட்ஸ் போட்டு வேறு யாரும் வெளியிலேருந்து உள்ளே போகாத அளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த இடத்துக்குள்ளே வேறு கிணறுகள் இல்லை. அதே நேரத்தில் இப்போ இவங்க கவர் பண்ணுறாங்கல்ல, ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஃபென்சிங்லேருந்து வெளியில் ஒரு 100-200 மீட்டர் தள்ளி ஒரு சில கிணறுகள் இருக்குது. ஆனால் அங்கே வந்து மாநாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் போக போகிறதில்ல. அந்த இடத்துக்கு யாருமே போக முடியாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் இந்த ஏரியாவுக்கு பின்னாடி ரயில்வே ட்ராக் இருக்குது. ஒரு இந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஃபென்சிங் பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டரில் ரயில்வே ட்ராக் இருக்குது. பட் ஆனால் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு யாரும் போக முடியாத அளவுக்கு இங்கே ஃபென்சிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெரிய அளவுக்கு இங்கே ரிஸ்க் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் நேராக பார்க்கும்போது தெரியும். மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள், இங்கே வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே சமைப்பதற்கான ஏற்பாடுகளும் இங்கே தயாராகிட்டு இருக்கு. சமையல் செய்கிறதுக்கான ஒரு சமையல் கூடம் வேணும்ல, அதை அமைப்பதற்கான அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமையல் கூடத்தில் வச்சு தான் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பும் சரி, மாநாடு நடக்கக்கூடிய அன்னைக்கும் சரி, வரக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் உள்ளிட்ட எல்லாருக்குமே அங்கே வச்சு தான் சமையல் செய்ய போகிறாங்க. அதன் பிறகு அது மாநாட்டுக்கு வரக்கூடியவர்களுக்கு பார்சல் முறையில் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மருத்துவ உதவிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பல லட்சம் பேர் கூடும்போது அங்கே வரக்கூடியவர்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது அப்படின்னா உடனே அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதோ, அல்லது ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கான டாக்டர்ஸு, நர்சஸ், அது போன்ற அடிப்படை தேவைகளையும் இங்கே வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் 20 ஆம்புலன்ஸ் வந்து ப்ரைவேட்லேருந்து கொண்டு வந்து இந்த மாநாடு நடக்கக்கூடிய பகுதியில் 4 திசைகளிலுமே 20 ஆம்புலன்ஸ் ஓவராலாக நிறுத்தி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட நர்சஸ், செவிலியர்களும் அதில் பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. அதே நேரத்தில் மருத்துவர்களும் இங்கே வரவழைக்கப்பட்டு சின்னதாக ஒரு கிளினிக் மாதிரி, மொபைல் கிளினிக் மாதிரி வச்சுருப்பாங்க. யாருக்காவது பிபி அதிகமாகிருச்சு, இல்லை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஆம்புலன்ஸ் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. 108 தரப்புலேருந்தும் சில ஆம்புலன்ஸ் வரும். இருந்தாலும் இங்கே தாவேகா தரப்பிலிருந்து 20 ஆம்புலன்ஸ் கொண்டு வருவதற்கான பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் அமைப்பதற்கான வேலைகளும் நடக்குது. கழிவறை அப்படின்னா இப்போ மாநாடு நடக்கக்கூடிய இந்த 85 ஏக்கர் இருக்குல்ல, இந்த 85 ஏக்கரில் எல்லா டைரக்ஷன்லையுமே வைக்க போகிறாங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு செட் ஆஃப் கழிவறைகள் இருக்கும். அதே போல் மாநாட்டு பந்தலுக்கு பக்கத்தில் பெண்களுக்கான இடம் எங்கே ஒதுக்கப்படுகிறதோ அங்கே பெண்களுக்கான கழிவறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை, இதோடு சேர்த்து இங்கே ஒரு வேளை யாராவது ஃபீடிங் மதர்ஸ் வந்தாங்கன்னா, பாலூட்டும் தாய்மார்கள் வந்தாங்கன்னா அவங்க ஃபீடிங் பண்ணுறதுக்கான பாலூட்டும் அறைகள் தனியாக அமைக்கப்படும். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரியான பாலூட்டும் அறைகளும் அமைப்பதற்கான வேலைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. மாநாட்டு பந்தலை பொறுத்த வரைக்கும் அடிப்படை வசதிகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிக்க சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த மாநாட்டு திடலை தாண்டி யாரும் வெளியில் போகக்கூடாது. ஓவராலாக பார்க்கும்போது 130 ஏக்கருக்கு மேலே இவங்க வந்து இப்போது எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் 85 ஏக்கர் மட்டும்தான் இந்த மாநாட்டு பணிகளுக்காக பயன்படுத்தப்படுது. வீசாலையில் லாஸ்ட்டு 1 ஹவராக பயங்கரமான மழை. நம்ம இங்கே நேராக வந்து இந்த மாநாட்டு திடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே, உள்ளே என்ட்ராகும் போதே மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துச்சு. மாநாட்டு திடல் முழுக்க நம்ம போயிட்டு எப்படி இருக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அந்த லாஸ்ட் 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா விடாமல் மழை பெஞ்சுது. இதில் 2 விஷயம் இருக்குது. இந்த மாநாட்டு திடலில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழை இவ்வளோ 1 மணி நேரம் பெஞ்சிருக்கு, ஆனாலும் வந்து சகதியாக மாறல, ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. மழை பெய்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் சில இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அப்படியே தேங்கி நிற்குது. வாகனங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜேசிபியாக இருக்கட்டும், இல்லைனா இந்த
கிரவுண்டை க்ளீன் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் மூவ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா அதை சேத்துல கொண்டு போனால் மாட்டிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வாகனங்களை இயக்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. மாநாட்டு வேலைகளை ரொம்ப பரபரப்பாக செஞ்சுட்டு இருந்தவங்களும் இப்போ பிரேக் எடுத்திருக்காங்க. ஏன்னா மழை பெய்யறதுனால இங்கே க்ளீனிங் ஒர்க்கு பண்ண முடியாது, ஷெட் ரெடி பண்ணுறதும் பண்ண முடியாது. அதனால் அவங்க எல்லாருமே அவங்களுடைய லஞ்சை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2 இதாக பிரிக்கலாம் நம்ம. இந்த ஒரு 85 ஏக்கரில் வந்து ஒரு பகுதி முழுக்கவே வந்து நல்லா ட்ரை ஆகுது. குயிக்காக மழை பெஞ்சாலும் தண்ணி வேகமாக ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது, குயிக்காக அதை அப்சர்வ் பண்ணிடுது. ஆனால் இன்னும் சில பகுதிகளில் வந்து ரொம்ப சேரும் சகதியமாக இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த மாநாட்டுக்கான பூஜை போட்ட அந்த கார்னரு, அதுக்கு ஆப்போசிட்டில் பேரலாக இருக்கக்கூடிய இடம், இங்கே எல்லாமே ரொம்ப சகதியாக இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்ன அப்படின்னா அக்டோபர் 27 அன்னைக்கு மழை இல்லாமல் இருந்தால் இது சூப்பராக இருக்கும், மழை பெஞ்சால் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே இருக்க எல்லாருமே கன்வே பண்ணுறாங்க.